வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராத்திரம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு மோதல்களுக்கு மத்தியில் இலங்கை வரும் கச்சா எண்ணெய் கப்பல். போர் சூழலில் தடையற்ற எரிபொருள் மின்சார விநியோகம் அமைச்சர் நலிந்த ஜேதிச உறுதி. நாடு முழுவதும் எரிவாயு விநியோகம் இன்று முதல் வழமைக்கு லிட்டோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் அறிவிப்பு. புத்தாண்டு வாரத்தில் வீதி விபத்துக்கள் 44 பேர் பலி, மதுபோதையே பிரதான காரணம் என்று அறிவிப்பு. தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவு ஊர்தி திருகோணமலையை வந்தடைந்தது. பொதுமக்கள் உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி. அரச பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்கப்படுவதில்லை என்று புகார், மஸ்கெலியா பயணிகள் கவலை. சாய்ந்தமரத்தில் சமூக சீர்கேடுகளின் கூடாரமாகும் சுனாமி எச்சங்கள் சந்தையாக மாற்ற கோரி மக்கள் கோரிக்கை. வவுனியாவில் 3 வாரங்களாக நீடிக்கும் கடும் வெப்பம், எச்சரிக்கை மட்டம் விடுத்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம். கொழும்பு யாழ்ப்பாணம் பேருந்து பயணிகளுக்கு எச்சரிக்கை, தரமற்ற 57 உணவகங்கள் அடையாளம். அவைமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதற்றங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு மோதல் வெடித்த பிறகு இலங்கைக்கு வருகின்ற முதலாவது கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல் நாளை நாட்டை வந்தடையுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் சுமார் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏற்றி வருகின்றது. இந்த மாத இறுதியில் மற்றொரு கப்பல் வரவுள்ளதுடன் அமெரிக்காவிலிருந்து WDI வகை கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பலும் இன்று தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இதன் மூலம் இலங்கையில் நிலைவந்த கச்சா எண்ணெய் விநியோக சிக்கல்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைத்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்தார். இதேவேளை பெர்ஷிய வளைகுடாவின் ஹார்மோஸ் நீரிணை மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு சவுதி அரேபியா அமெரிக்காவிற்கு பலத்த அழுத்தம் கொடுத்து வருகின்றது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் சவுதி தற்போது செங்கடல் வழியாக எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்கின்றது. ஒருவேளை ஈரானின் தூண்டுதலால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலின் பாப்பல் மண்டேப் நீரிணையை மூடினால் சவுதியின் கடல்வழி போக்குவரத்து முற்றாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது உலகளாவிய எண்ணெய் மற்றும் உர தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று ரியாத் அஞ்சுகின்றது. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக உலகளாவிய உணவு பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகும் என்று உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்தர்மில் கில்லும் எச்சரித்துள்ளார். உலகளாவிய பணவீக்கம் 3% முதல் 4.7% வரையில் உயரக்கூடும். உலக பொருளாதார வளர்ச்சி 40% வீழ்ச்சியடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மோதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை நீடித்தால் ஏழை நாடுகளில் பாரிய அளவில் பட்டினிச்சாவுகள் ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஹார்மோஸ் நீரிணையில் ஓமன் பகுதி வழியாக தாக்குதல் அபாயமின்றி கப்பல்கள் செல்ல அனுமதிப்பது குறித்து ஈரான் பரிசீலிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் 20% எரிசக்தி போக்குவரத்தை கையாளும் இந்த நீரிணையை ஈரான் தடை செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் நூற்றுக்கணக்கான கப்பல்களும் 20,000 மாலுமிகளும் வளைகுடாவிற்குள் சிக்கியுள்ளார்கள். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் ஓமன் கடல் பகுதி வழியாக கப்பல்களை அனுமதிக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் இதற்கு அமெரிக்காவிடமிருந்து இன்னும் முறையான பதில் கிடைக்கவில்லை. மத்திய கிழக்கின் இந்த அரசியல் நகர்வுகள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் போர் நிறுத்தம் குறித்த சமீபத்திய கருத்துக்கள் உலக நாடுகளிடையே ஒருவித எதிர்பார்ப்பையும் தோற்றுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் திடீர் சுகயீனம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி நேற்று பிற்பகல் ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தற்போது சிறைச்சாலை மருத்துவமனையின் விசேட பிரிவில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதுடன் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகின்றார். அவரது உடல்நிலை குறித்த மேலதிக விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. எனினும் சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கையில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சரின் உரையின் முக்கிய அம்சங்களாக உலக சந்தையில் நிலவுகின்ற எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களுக்கேற்ப
உள்நாட்டிலும் எரிபொருள் விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த விலை அதிகரிப்பின் முழுமையான சுமைகள் மக்கள் மீது சுமத்த அரசாங்கம் தயாராக இல்லை என்று தெரிவித்தார். விலை அதிகரிப்பு ஏற்படும் பட்சத்தில் அதன் கணிசமான பகுதியை திரைசேரி பொறுப்பேற்று மக்களின் சுமையை குறைக்கும். தற்போது நிலவுகின்ற போர் சூழல் தணிந்தவுடன் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலைகளை உடனடியாக குறைப்பது அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பு என்று அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச ரீதியிலான நெருக்கடிகள் காணப்பட்ட போதிலும் நாட்டின் மின்சார உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை சீராக பேணுவதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக அமைச்சர் இதன்போது உறுதிபட தெரிவித்தார். சித்திரை புத்தாண்டு விடுமுறை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எல்பி எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் இன்று முதல் மீண்டும் வழமைக்கு திரும்ப உள்ளதாக எரிவாயு விநியோக நிறுவனங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட முனையங்கள் வழியாக கையிருப்பில் உள்ள சுமார் 5000 மெட்ரிக் டன் எரிவாயுவை இன்று முதல் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக லாப் கேஸ் பிஎல்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சந்தையில் நிலவிய தற்காலிக தட்டுப்பாடு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை லிட்டோ எரிவாயு நிறுவனமும் தனது விநியோக பணிகளை இன்று முதல் நாடளாவிய ரீதியில் பழமைக்கு கொண்டு வந்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் வரையில் நுகர்வோருக்கு தடையின்றி வழங்குவதற்கு தேவையான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக லிட்டோ நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் எந்தவிதமான அச்சமுமின்றி எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் விநியோக சங்கிலி சீராக இயங்குவதை உறுதி செய்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தின் பின் நிலவிய எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த இரு நிறுவனங்களும் இணைந்து விநியோகத்தை முடுக்கிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியான ஏப்ரல் 10 முதல் 15 வரையான தினங்களில் நாடு முழுவதும் பதிவான வீதி விபத்துகளில் சிக்கி 44 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். கடந்த 3 தினங்களில் மாத்திரம் 19 விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்தார். இதில் 16 மோட்டார் சைக்கிள்கள், 4 முச்சக்கர வண்டிகள், 4 வேன்கள், 2 கார்கள், 2 கெப்ரக வாகனங்கள், 2 துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் ஒரு தப்பியுடைய வாகனம் உள்ளடங்கும். 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் விபத்துக்கள் எண்ணிக்கை ஓரளவிற்கு குறைவடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 25 விபத்துகளில் 26 மரணங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த வருடம் அந்த எண்ணிக்கை 19ஆக குறைவடைந்துள்ளதை போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு பின்னால் உள்ள பிரதான காரணி மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். வீதி விதிகளை மீறி செயற்பட்டமை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பண்டிகை காலங்களில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். தியாக தீபம் அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படம் தாங்கிய நினைவு ஊர்தி இன்று காலை திருகோணமலை சிவன் கோவிலடியை வந்தடைந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த ஊர்தி பவனிக்கு திருகோணமலை மக்கள் உணர்வெழுச்சியுடன் வரவேற்பளித்துள்ளார்கள். சிவன் கோவிலடி பகுதியில் ஒன்று கூடிய பொதுமக்கள் அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து தீபச்சுடரேற்றி மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருகோணமலையின் முக்கிய வீதிகள் மற்றும் பகுதிகளின் ஊடாக பயணித்த நினைவு ஊர்திக்கு ஆங்காங்கே மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபரன் நினைவாலயத்தில் இருந்து இந்த பவனி ஆரம்பமானது. வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களின் அனைத்து மாவட்டங்களூடாக பயணிக்கும் இந்த ஊர்தி இறுதி நாளில் மட்டக்களப்பில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் சமாதியை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்தியமலை நாட்டின் நுவர்லியா மாவட்டம் மஸ்கலியா பகுதியில் இயங்கும் சில அரச பேருந்துகளில் பயணிகளுக்கு முறையாக பயணச்சீட்டுகள் வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் தரப்பிலிருந்து பலத்த புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக அதிகாலை வேளையில் நல்லதண்ணி முதல் கொழும்பு வரை பயணிக்கும் அவிசாவளை அரச பேருந்து நிலையத்திற்கு சொந்தமான பேருந்துகளிலும் மாலை வேளையில் ஹட்டன் முதல் சாமிமலை வரை பயணிக்கின்ற அரச பேருந்துகளிலும் இந்த முறைகேடுகள் தொடர்வதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். பயணிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள நடத்துனர்கள் அதற்காக பயணச்சீட்டை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வதாகவும் இது அரச வருமானத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பயணிகள் மேலும் தெரிவிக்கையில் ஹட்டன் மற்றும் அவிசாவளை ஆகிய அரச பேருந்து நிலைய அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக கவனம் செலுத்தி நடத்துனர்கள் முறையாக பயணச்சீட்டு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் இருக்கும் படையினர் மூலமும் அடிக்கடி பயணச்சீட்டுகளை பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் முறைகேடுகளை களைய வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பிரதேசத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பாழடைந்து காணப்படும் கட்டடம் ஒன்று தற்போது சமூக சீர்கேடுகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்.
சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஆயுள்வேத மத்திய மருந்தகம் மற்றும் ஜனாசா நலன்புரி மக்கள் பேரவை ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில் இக்கட்டடம் அமைந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவின் போது சேதமடைந்த இந்த கட்டடம் கடந்த 2 தசாப்தங்களுக்கும் மேலாக எவ்வித புனரமைப்புமின்றி கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது. தற்போது இக்கட்டடம் அமைந்துள்ள பகுதி பாதுகாப்பற்ற இடமாக மாறியுள்ளதாக குறிப்பிடும் அப்பகுதி மக்கள் பின்வரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். இரவு வேளைகளில் இக்கட்டடத்திற்குள் சமூக சீர்கேடுகள் மற்றும் தேவையற்ற நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளன. இடிபாடுகளுக்குள் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கான அடையாளங்கள் தென்படுவதால் அருகிலுள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. முறையான பராமரிப்பின்றி புட்கள் மண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் அதிகரித்து அருகிலுள்ள குடியிருப்பு வாசிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அபிவிருத்தி திட்டங்களுக்கு இடமில்லை என்று அதிகாரிகள் கூறும் நிலையில் நீண்ட காலமாக வீணாகி கிடக்கும் இந்த நிலப்பரப்பை பயனுள்ள வகையில் பயன்படுத்துமாறு மக்கள் கோருகின்றனர். குறிப்பாக இந்த கட்டட எச்சங்களை அகற்றிவிட்டு அவ்விடத்தை சந்தையாக மாற்றி தருமாறு அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் அப்பகுதியின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதுடன் பொருளாதார ரீதியாகவும் மக்கள் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் உடனடியாக இவ்விடத்தை துப்புரவு செய்து சமூக சீர்கேடுகளை தடுக்க முன்வர வேண்டும் என சாய்ந்தமருது மக்கள் வலியுறுத்துகின்றனர். வவுனியா மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 வாரங்களாக முன்னெப்போதும் இல்லாத வகையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இன்று அதிகபட்சமாக 37 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இருப்பினும் வளிமண்டல ஈரப்பதன் காரணமாக இது மனித உடலுக்கு 39 செல்சியஸ் வெப்பநிலையை போன்ற உணர்வை தருவதாக இணையதரவுகள் தெரிவிக்கின்றன. சூரியனின் நேரடி கதிர்கள் மற்றும் காற்றில் நிலவும் வறட்சி காரணமாக மக்கள் அன்றாட பணிகளை முன்னெடுக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். வவுனியா உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை மட்டம் விடுத்துள்ளது. இதன்படி வெப்ப குறியீடானது 39 செல்சியஸ் முதல் 45 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளமையினால் இது சருமத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர். வவுனியாவில் நிலவும் இந்த வறண்ட வானிலை மற்றும் கடும் வெப்பம் ஏப்ரல் மாத இறுதி வரை நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் ஏனைய தூர இடங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகள் உணவுக்காக நிறுத்தப்படும் உணவகங்கள் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூர இடங்களுக்கான பேருந்து சேவைகளின் போது பயணிகள் உணவருந்துவதற்காக நிறுத்தப்படும் ஹோட்டல்களில் தரம் குறைந்த நிலையில் இயங்கி வந்த 57 உணவகங்கள் நாடு தழுவிய ரீதியில் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது குறித்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா கருத்து தெரிவிக்கையில், உணவகங்களின் தரம் மற்றும் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்து தீவிர சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசேட சோதனைகளில் பொது சுகாதார உத்தியோகத்தர்களும் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கொழும்பு யாழ்ப்பாணம் இடையிலான பிரதான வீதியில் மிக குறைந்த தராதரங்களுடன் இயங்கி வந்த 5 உணவகங்கள் அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இத்தகைய தரமற்ற உணவகங்களில் பேருந்து வண்டிகளை நிறுத்த வேண்டாம் என பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு கடும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாளாந்தம் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு இடையில் நூற்றுக்கணக்கான பயணிகள் பேருந்து மூலம் பயணிக்கின்றனர். லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கும் உணவகங்களில் பயணிகளை இறக்கிவிடுவதை தடுப்பதன் மூலம் பயணிகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த முடியும் என ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் போக்குவரத்து ஆணைக்குழுவின் இந்த ஆலோசனைகளை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்ரி ஆராய்ச்சி சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றினால் பெறப்பட்ட விசேட சோதனையிடல் பிடியாணையின் அடிப்படையில் இன்று காலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்தில் போலீசார் அதிரடி சோதனையை முன்னெடுத்தனர். இந்த சோதனையின் போது அவரது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிபயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ள தகவலின்படி பின்வரும் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2 T56 ரக துப்பாக்கி மெகசின்கள், 220
21ற்கும் மேற்பட்ட உயிருள்ள ரவைகள் 2 கைக்குண்டுகள் சட்டவிரோதமான முறையில் வெடிபொருட்களை வைத்திருந்தமைக்காக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஒருவரது இல்லத்தில் இவ்வளவு பெரிய அளவிலான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டமை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் பலாலி தெற்கு வயாவளானை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஞானப்பிரகாசம் அந்தோணிப்பிள்ளை அவர்கள் 16/4/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் ஆலங்குழாயை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரந்தாமராஜா பத்மராணி அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். களுத்துறையை புறப்படமாகவும் வவுனியா மரக்காரம் படைவீதி 4ஆம் ஒழுங்கை கணேசபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த காளிமுத்து பஞ்சவரணம் அஞ்சினா அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு வீரமுனையை புறப்படமாகவும் கல்லடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி ராசையா ரஜினி அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.